அங்கே எல்லாருக்கும் காலை வணக்கம். சூப்பராக டிஃபனுக்கு ஒரு புதினா சட்னி செய்யலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், அதுக்கு தேவையான ஐட்டம்லாம் புதினா அலசி வச்சுட்டு நல்லா புழிஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 4, பச்சை மிளகா 2, தேங்காய் ஒரு பத்தை, 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான். புளி கொஞ்சம் புளி, துவரம்பருப்பு வச்சுக்கலாம். நான் துவரம்பருப்பு சாம்பார் வைக்கிறதுனால துவரம்பருப்பு வைக்கல. நான் உளுத்தம்பருப்பு வச்சுட்டேன். சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, தக்காளி 1 கொட்டிக்கலாம். சீரகம் மிளகு கொட்டிக்கலாம். பச்சை மிளகா அதிலே போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தையும் அதிலே போட்டுக்கலாம். நேரமாக ஆகட்டும். நல்ல கலர் மாறணும். இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எப்பயும் பார்க்குறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பார்க்குறீங்க விட எல்லாம் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சூப்பராக ஹெல்த்தியானது. புதினா சட்னி வந்து சளி பிடிக்காது, ஜீரண சக்தி அதிகம், இரும்பு சத்து நிறையா. புதினாவில் நிறைய அந்த தலை சுற்றுறது, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு இதுக்கெல்லாம் நல்லது. புதினா வந்து ஜூஸை போட்டு டெய்லி காலையில் நிறைய குடிக்கிறாங்க. அது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. உடம்புல இருக்க கெட்ட நீரெல்லாம் வெளியேற்றிடும். இப்போது தேங்காய் போட்டுக்கலாம். புளி எல்லாம் அதிலே வறுத்துடலாம். புளி உடம்புக்கு ஒத்துக்காதவங்க எண்ணெயில் போட்டு வறுத்துட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. புளியும் அதிலே போட்டுக்கலாம். கொஞ்சம் பாதி உளுத்தம்பருப்பு பாதி கலர் மாறினோடனே தேங்காய் போட்டுருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் இது செஞ்சு பாருங்கள். பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், உளுத்தம்பருப்பு, தேங்காய், புளி ஒரே ஒரு சின்ன கொட்டை, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/4 ஸ்பூனு எல்லாம் போட்டு இப்போ வறுத்துட்ருக்குறோம். உளுத்தம்பருப்பு ஒரு 5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 பேர் சாப்பிட்ற மாதிரி. நல்லா கலர் மாறணும் உளுத்தம்பருப்பு. ஏன்னா தக்காளி போட்டால் தண்ணி விடும், அதனால உளுத்தம்பருப்பு கலர் மாறாது. பச்சை வாசனை அடிக்கும், டேஸ்ட்டே போயிடும். எல்லாமே நல்லா வறுத்துச்சு பாருங்கள். சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லா. புளி ஒத்துக்காதவங்க இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கினீங்கன்னா நமக்கு ரொம்ப பாதிப்பு இருக்காது. நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, 2 பேர் தான் சாப்பிட்றோம். ஒரே ஒரு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம புதினா அலசி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இதே போல் செஞ்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். புதினா நல்லா வதங்கணும். நல்லா புதினா வதங்கட்டும். 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து செய்யுங்க. இதுலேயே நம்ம இந்த வானல்லையே எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இது ஃபேன் காற்றுல ஆற வச்சு ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. கொஞ்சம் லைட்டாக சொரன்னு அரைங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா வளவலன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஒரே ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போடுங்க போதும். எண்ணெய் நல்லா ஊற்றுங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வேணாங்கிறவங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. சின்ன ஸ்பூனில் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சீரகம் போட்டு வறுத்துட்டோம், அதனால் அந்த வாசனைக்காக சீரகம் 2 போடுங்க. கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம். ஒரு முழு காஞ்ச மிளகா போடுங்க, ஏன்னா பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கோம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் பாதி வந்தவுடனே, ஏன்னா காப்பர் பாட்டம் வானலில் நிறைய சூடு இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வரத்துக்குள்ளே தீஞ்சிரும். அதனால் பாதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறமேல எடுத்து போட்டுக்கலாம். பாதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ இதை ஃபேன் காற்றுல ஆற வச்சு, ரொம்ப சொரன்னு வேணாம், ரொம்ப நைஸாக வேணாம், ஓரளவுக்கு தண்ணி தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வரலாம். கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆறட்டும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து இதில் கொட்டிக்கலாம். நல்ல வாசனை. சூப்பராக
புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சூப்பராக தோசை, இட்லி, புதினா சட்னி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த சட்னி மேட்ச் ஆகும். சூப்பராக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் சூப்பராக டிஃபன் தோசைக்கு புதினா சட்னி சூப்பராக சாப்பிட்லாம்.